ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்கில் செட்டப் மெத்தடில் அதில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு சாரீ ப்ரீ ப்ளீட் பண்ணோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கணும். இப்போ ஒரு சாரீ இந்த மாதிரி சாரியை ப்ரீ ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான சாரீ ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்ஸ் எல்லாம் எப்படி எடுத்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் எழுதிக்கோங்க. லென்த்து, ஷோல்டர் டு கிப்பு, அடுத்து கிப் ரவுண்டு, ஷோல்டர் டு பாயிண்ட் டு பாயிண்ட், இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு அவங்களோட பெஷன் இங்கே 45 அந்த இது வரும் இல்லையா, அதை 45 ஒவ்வொருத்தவங்களோட அளவை இங்கே எழுதிக்கோங்க. இது எதுக்கு நான் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோன்னா, இங்கே கிட்ட ஷோல்டர் டு பாயிண்ட் எடுக்கிறோம்ல, இது ஷோல்டர் டு பாயிண்ட், அதை இங்கே எழுதிக்கோங்க. அடுத்து பாயிண்ட் டு பாயிண்ட் எடுக்கிறோம்ல, அதை இங்கே எழுதிக்கோங்க. சும்மா கொஞ்சம் புரியுற தண்ணி தான் இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் எப்போயுமே எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நோட்டில் ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்கன்னா அவங்க பேரை போட்டு, அவங்களோட பேர், அவங்களோட நம்பர் போட்டு எழுதி வச்சுட்டிங்கன்னா அதே கஸ்டமர் அடுத்து வரப்போ நீங்கள் இந்த அளவை பார்த்தே நீங்கள் மார்க் பண்ணிக்கிறலாம். அதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி எழுதி வைக்க சொல்கிறேன். எப்போயுமே இந்த மாதிரி ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எழுதி வச்சா நோட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது அயன் பாக்ஸ், டேபிளை ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான ஹைட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்து கூட நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். அடுத்து சேஃப்டி பின்ஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. பால் பின்ஸு சேஃப்டி பின் எடுத்து இந்த மாதிரி ஒரு கார்னரில் வச்சுருங்க. அடுத்து பால் பின், இந்த மாதிரி பால் பின் எடுத்து என்ன பண்ணுறோன்னா, இந்த இடம் இருக்குல்ல, இங்கே இருக்குல்ல, இந்த இடத்துல இது ஓரமாக குத்தி வச்சுக்கிறோம். குத்திட்டு இந்த மாதிரி சேஃப்டி பின் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஐனிங் நெட்டு, டேப்பு எல்லாத்தையுமே எடுத்து ஃபஸ்ட்டே பக்கத்துலேயே வச்சுடுங்க. இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் எல்லாத்தையும் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து சாரியை நம்ம பின் குத்தி அளவு எடுத்துக்கிடுவோம். இதில் அளவு நம்ம நோட் பண்ணி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக அயன் பண்ணிவிட்டு சாரி ப்ரீ ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அடுத்து அதுக்கு தேவையான கவர், இந்த மாதிரி கவராக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கவராக இருந்தாலும் சரி, இல்லை நான் ஆங்கர் ஃபோல்டிங் பண்ணோம்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி பக்கத்தில் வச்சுட்டு நம்ம ப்ரீ ப்ளீட் பண்ணுறப்ப நமக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பால் பின்ஸுமே யூஸ் பண்ணலாம் நம்ம சாரீ ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு. இது யூஸ் பண்ணுறப்பயுமே நல்லாயிருக்கும். அது மாதிரி அயன் பாக்ஸ் எடுத்து அயன் பாக்ஸில் வாட்டர்லாம் ஃபஸ்ட்டே ஃபில் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ப்ரீ ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி எப்போயுமே இந்த மாதிரி ஒரு நோட்டில் எல்லாரோட அளவுமே நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நோட் பண்ணி வைக்கிறப்ப ஒரு உதாரணத்துக்கு எங்கள்கிட்ட யாரோ ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்கன்னா அவங்க பேரை போட்டு நம்ம எழுதி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, அதே கஸ்டமர் அடுத்து நமக்கு கொடுக்குறப்ப நம்ம நோட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அது மாதிரி இந்த டேபிளை ஒரு மாதிரி ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் கீழே ஒரு பெட்ஷீட், ஏதோ ஒரு கனமான மேட்டோ அந்த மாதிரி ஏதாவது போட்டு நீங்கள் அதுக்கு மேலே இந்த டேபிளை வச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ தரத்துக்கு ஷேக் ஆகாது. அது மாதிரி மேலே ஏதாச்சும் ஒரு பெட்ஷீட்டோ இல்லை துண்டோ போட்டு நீங்கள் அயன் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த இப்படி ஆடுற பிரச்சனை இருக்காது. நல்லா உங்களுக்கு நீட்டாக அயன் பண்ணுறதுக்குமே வந்துடும். ஃபஸ்ட்டு தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் போட்டு ஆகணுங்க. இந்த இடத்துல எங்கள்கிட்ட ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இது மேலே இப்படி அயன் பாக்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே விழுகிற மாதிரி இருக்கும். இப்படி வைக்கிறப்ப அதுக்கு என்ன பண்ணலாம், இப்படி ஒரு மாதிரி வலிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு துண்டு இருக்குல்ல, ஒரு துண்டையோ ஒரு 3 ஃபோல்டு இல்லை 4 ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு லஞ்ச் டவல் மாதிரி போட்டு இப்படி வச்சுருங்க. இப்படி ஏன்னா நம்ம அயன் பண்ணிக்கிருப்போம், இது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஹீட்டாக இருக்கிறப்ப இப்படி வச்சு மெதுவாக நம்ம இந்த பக்கம் எடுக்க ஆரம்பிக்கலாம். இல்லை ரொம்ப அயன் பாக்ஸு ஆன் பண்ணலைன்னா இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. பக்கத்தில் எடுத்து ஒரு இந்த மாதிரி பக்கத்தில் ஏதோ ஒரு டேபிளோ ஏதோ வச்சு அது மேலே வச்சு பண்ணுறப்ப உங்களால் சீக்கிரம் ப்ரீ ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். டைமுமே நமக்கு சேவ் ஆகும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் ஒன்று மறந்துட்டோமா ஒன்றுக்கா போயிட்டு வந்தோன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அது மாதிரி இன்ச்சு டேப் இல்லாமல் எப்போயுமே சாரியை ப்ரீ ப்ளீட் பண்ணாதீங்க. இன்ச்சு டேப் எடுத்து அது மாதிரி பக்கத்தில் வச்சாலும் சரி, இல்லை நம்ம கழுத்தில் போட்டாலும் சரி, எப்படியோ ஒன்று அது மாதிரி கவர்லேருந்து எல்லாமே ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. எல்லாம் எடுத்து வச்சுருக்கோமான்னு ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் நம்ம பின் குத்தி அப்படியே நம்ம சாரியை ப்ரீ ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ரீ ப்ளீட்டிங் மெத்தட் அவ்வளோதான். அது மாதிரி நம்ம இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பால் பின், இதை நம்ம இந்த மாதிரி குத்துவோம்.
குத்தி ப்ரீ ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மிச்ச பால் பின் இந்த டேபிள் மேலே எங்கேனாலும் இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துருங்க. ஏன்னா எடுக்கலைன்னா அந்த சேஃப்டி பின்னே வந்து நம்ம கையிலையோ இல்லை அயன் பாக்ஸ்குள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த அயன் பாக்ஸில் இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் வழியாக என்ன பண்ணணும்னா சேஃப்டி இந்த மாதிரி பால் பின்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வெயிட் பண்ணிங்க இந்த மாதிரி நான் குத்தி இருக்கேனா, இது வந்து இந்த நாபு வந்து பெருசாக இருக்குது உங்களுக்கு தெரியுதா, இது வந்து பெருசாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இதே வந்து குட்டியாக உள்ளது இருக்குது, நான் அதையும் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், இதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த மாதிரி தெரியுதா டிஃப்ரெண்ட். இப்போ இந்த பெருசாக இருக்கிறது என்ன பண்ணோன்னா இப்படி அயன் பாக்ஸ்குள்ளே இப்படி நம்மளே தெரியாமல் இப்படி டேபிளில் குத்தி வச்சுட்டு இப்படி அயன் பண்ணுறப்ப இந்த ஓட்டை வழியாக உள்ளே போயிடும். இப்படி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ரொம்ப குட்டின்றப்ப சீக்கிரம் உள்ளே போயிடும். அதுக்காண்டி தான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல இப்போ நம்ம குத்துறோம், இப்படி குத்திட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். கையோடு இதை ரிமூவ் பண்ணி நம்ம இந்த இதிலேயே குத்தி வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி குத்தி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கையிலையும் குத்தாது, அயன் பாக்ஸ்குள்ளேயுமே போகாது. அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஆர்கனைஸாக வச்சுக்கிட்டோம். இந்த டேபிள்ஸ் வந்து 4 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு என்ன ஹைட்டுக்கு தேவையோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.